பிக் பாஸ் ரிவ்யூ போட ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நிறைய பெண் பார்வையாளர்கள் வராங்க. அதை என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. நிறைய பெண்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பிக் பாஸ் குறித்தான ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. அதனால் நான் கொஞ்சம் என்னுடைய கண்டென்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதும், எந்த ஒரு இடத்துலையும் நான் போடக்கூடிய இந்த கண்டென்ட்டுகள் பெண்களுக்கு தவறாக போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் தான் இந்த ஒரு வார்த்தையை நான் பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் இப்போ போடுற கண்டென்ட் கண்டிப்பாக தம்ப்நெயில பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, பெண்கள் தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த கண்டென்ட்டை பார்க்க வேண்டாம். ஸோ உங்களுக்காக நான் பதிவிட கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள், தவறான பெண்களுக்காக தான் நான் இந்த விஷயத்தை பதிவிடுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த கண்டென்ட் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தோணுது. ஸோ என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக மனம் வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்காக தான். உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். சரி, ஓகே. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பைலட் பவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்கிறது தெரியல. இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே ஃபேஸ்புக் அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் ரொம்பவே ஃபேமஸாக ஒரு முகமாக அறியப்படுறவங்க தான் பைலட் பவி. இவங்க யார், எந்த ஊர், என்ன எதுவுமே தெரியாது. இவங்க எப்படிலாம் மக்கள்கிட்ட சேர்ந்தாங்க அப்படின்னா, ஃபோட்டோஸ் மூலியமாக தான் மக்கள்கிட்ட சேர்ந்தாங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபோட்டோக்கள் பதிவிடுறாங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பதிவிடுறாங்க. இவங்களை போலவே சேலத்தில் ஒரு அம்மணி இருக்குது. அந்த அம்மா பேர் நான் சொல்ல விரும்பலை. வேணா அந்த ஐடியை வேணா காட்டுறேன். என்னத்துக்கு அது ப்ரமோஷன் மாதிரி இருக்கும், வேணாம், நான் அதை சொல்ல விரும்பலை. சேலத்தில் ஒரு அம்மா இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணும் அப்படின்னா, காலையில் ஹஸ்பண்டு தூங்கி எழுறதுலேருந்து, ஹஸ்பண்ட் எழுந்துட்டாரு, அவருக்கு டீ போட்டு கொடுக்குறேன், அவருக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன், அவருக்கு பால் ஊற்றி கொடுக்குறேன், இப்போ அவருக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்க போகிறேன், இப்போ சாப்பிட போகிறாரு, அவரோட துணியெலாம் நான் துவைக்கணும், நான் இப்போ தான் தலை சீவுறேன், இப்போ தான் பொட்டு வைக்கிறேன், இப்போ தான் ட்ரெஸ்ஸம் அடிக்கிறேன், இப்போ தான் குளிக்க போகிறேன், பாத்ரூம்லேருந்து வந்துட்டேன், இப்போ தான் டாய்லெட் போய் டாய்லெட்டை கழுவிட்டு வந்தேன், டாய்லெட் இருக்கிற அந்த ஆயை எடுத்து வெளியில் போட்டேன், இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போனேன், இப்போ தான் பக்கத்து வீட்டில் நாய் இருந்துச்சு, நாய்க்கு டிக்கியை கழுவி விட்டேன், இப்போ தான் அதுக்கு பல்ல விளக்கி விட்டேன், எருமைக்கு பல்ல விளக்கி விட்டேன், நாய்க்கு பின்னாடி டிக்கியை கழுவி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு 20-25 ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு அம்மணி பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்குது. அதுவும் நம்ம ஏரியாவை தான், அதாவது சேலத்து பக்கத்தில். அந்த அம்மா பேர் நான் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி தான் இவங்க பைலட் பவி அப்படின்ற இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, வீட்டில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ எல்லாருமே கப்புள்ஸ் விலாக்ஸ் அதே மாதிரி கப்புள்ஸ் வீடியோஸ் நிறைய போடுறாங்க. ஸோ அதன் மூலயமா போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்கள் எனக்கு தெரிஞ்ச இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, ஃபன்னாக கொண்டு போகிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக ரொம்ப ஒரு மாதிரியாக பண்ணுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அது அங்கேருந்து எதுக்கு அந்த சேனல் வச்சுருக்காங்கன்னே தெரியாமல் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெப்சைட்டுக்கெல்லாம் போகிற அளவுக்கு பயங்கரமாக வீடியோ போட்டு அது விட்டு வீடியோவே ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஆகிட்டு இப்போ பெரிய பான் ஸ்டார்லாம் ஆகிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் மாறி போயிட்டாங்க. கப்புள்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு சிங்கிள் கிரியேட்டரை விட கப்புள்ஸ் கிரியேட்டராக போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல மக்கள்கிட்ட ஒரு நல்லது வரவேற்பு இருக்குது. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் அவங்க போடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரசிக்கிறாங்க. பாரு, நம்ம ஊரில் இதே நிலமை தானே இருக்குது, அங்கேயும் அதே நிலமை தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய அந்த ரசிகர்கள் என்கேஜிங்கை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கப்புள்ஸ் சேனல் மக்கள் பெரும்பாலும் ரசிக்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஒரு சிலர் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களால் இந்த கப்புள்ஸ் சேனல்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதை அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் போச்சு. கப்புள்ஸ் சேனலாக இவங்க கொஞ்சம் டாக்ஸிக்காக பேசுவாங்க, கொஞ்சம் கிளாமராக ஃபோட்டோஸ் போடுவாங்க, கொஞ்சம் கிளாமராக டபுள் மீனிங்கில் பேசுவாங்க அப்படின்ற அந்த ஒரு மெயின் தாட்டை பார்த்தீங்கன்னா நம்மளை மாற்றி விட்டது. எதுக்கு இப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பைலட் பவி சேனலில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுடைய புகைப்படங்களை எடுத்து தவறாக எடிட் பண்ணி போட்டு அதன் மூலியமாக மக்களை ஏமாற்றுறாங்க. இன்ஸ்டாகிராமில் போனோம் அப்படின்னா முழு வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா 50 ரூபா அனுப்புங்க, 200 ரூபா அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நிறைய லிங்க்குகளும் அதே மாதிரி என்னுடைய ஃபோட்டோ வச்சு நிறைய ஸ்கேமர்ஸ் வந்துட்டாங்க. தயவு செஞ்சு இதுதான் என்னுடைய அஃபிஷியல் ஐடி, இதுதான் என்னுடைய அஃபிஷியல் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி இது, ஃபேஸ்புக் ஐடி இது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. எதில் அப்படின்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் அவங்க ரிப்போர்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு சிலது கம்ப்ளைண்ட் ஆனாலும் ஃபோட்டோ ரிமூவ் ஆகுது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய ஐடி நீக்கப்படுறது கிடையாது. எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைபர் கிரைமில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம்.
என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அப்படி என்னத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னா, அப்படியே ஐடிக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோட்டோ போடுறாங்க. 10 ஃபோட்டோவில் அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளாமர் வந்து காட்டுறாங்க. இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான ஃபோட்டோக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிளாமராக தான் இருக்குது. இல்லைன்னுலாம் வந்து சொல்லவே முடியாது. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நான் பைலட் பவின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்க இந்த மாதிரி தான் நம்ம ஃபோட்டோ போடுவாங்க. இவங்க எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான மைண்ட் தட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். நிறைய கிளாமரான ஃபோட்டோக்கள் வந்து போகிறாங்க. இப்போ இவங்க போயிட்டு சைபர் கிரைமில் வந்து என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் ஃபோட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி எங்கள் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி காசு வாங்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க ஃபோட்டோவை போட்டு இவங்க வேணால் காசு வாங்கலாம். ஆனால் இவங்க ஃபோட்டோ போட்டு மற்றவங்க வந்து காசு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னவோ தெரியல. எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல. நம்மளுக்கு ஒரு சமூக பொறுப்பு ஒன்று வேணும். நாம் இப்படி இருக்கணும், நம்ம இந்த மாதிரி இருக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கணும், நம்ம நடந்துக்கிற விதம் நம்மளை 4 பேர் வந்து பாராட்டுறதும் 4 பேர் வந்து கழுவி ஊற்றுறதும். நீங்கள் இந்த வீடியோ போடுறீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா வந்தே வந்து கேட்குறாங்க, நீங்கள் பண்ணதுக்கான விளைவு தான் வந்து அனுபவிக்கிறீங்க. நீங்கள் போட்ட விதை இன்றைக்கி வந்து மரமாக முளைச்சி நிற்கிது. யாரை போய் குத்தம் சொல்ல சொல்கிறீங்க, யாரை போய் நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வண்டியாக வந்து கேட்குறாங்க. இவங்களே வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் ரொம்ப கிளாமராக வந்து ஃபோட்டோஸ் போடுறது. இவங்களே போகிற போக்க பார்த்தோன்னா அவங்க கேட்குற மாதிரி இவங்க போட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த மாதிரி வந்து ஆகிப்போச்சு. ஒரு கப்புள் சேனலில் எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட எவ்வளோ ஒரு மரியாதையோட வீட்டில் நடக்கக்கூடிய அன்றாடனைகளோ ஒரு ஜாலியாக ஃபன்னாக அதை வந்து எந்த மாதிரி வந்து அழகாக கொண்டு போனால் வந்து மக்கள்கிட்டையும் போய் சேருவோம். நம்ம அதே சமயத்தில் ஏர்னிங்ஸ் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புரிஞ்சிக்காமல் ஒரு கிளாமர் போட்டால் 7000 லைக் வருது, 10,000 லைக் வருது, போட்டு தாக்கு கிளாமரான ஃபோட்டோ போட்டால் காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து கூச்சமே இல்லாமல் நம்ம வந்து சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நீங்கள் போய் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். யார் வேணாம்னு சொன்னாங்க, நான் வந்து அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்ல இது வந்து தப்பு. உங்களுடைய ஃபோட்டோஸை வச்சு அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து பணம் ஏமாத்துறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பு. அதை வந்து நீங்கள் வந்து சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு கடமை இருக்குல்ல, நம்மளுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்ல. ஸோ நம்ம வந்து சரியாக இருக்கணும். நம்ம வந்து கரெக்டாக இருந்தோம்னா நீங்கள் நல்லபடியாக இருந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு தப்பாக வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசலாம். நீங்கள் போடுற ஃபோட்டோஸே அப்படி இருக்கிறப்ப நீங்கள் யாரை போய் கேட்க முடியும், என்ன வந்து பண்ண முடியும்? அதை தான் வந்து எனக்கு வந்து கேட்க தோணுது. நான் அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து குற்றம் சொல்லவோ இல்லை வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்தவோ இல்லை வந்து உங்களை வந்து இன்சல்ட் பண்ணவோ கிடையாது. நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இதுலேயும் ஃபோட்டோஸ்லேயும் வந்து கொஞ்சமாச்சும் வந்து கொஞ்சம் டீசென்சியை வந்து கொண்டு வாங்க. ஒழுக்கம்னு சொன்னால் அது வந்து தப்பு போயிடும். கொஞ்சமாச்சும் வந்து நம்மளை 4 பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் கொஞ்சமாச்சும் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வாங்க. நீங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை வந்து போடுங்க. அதே ஒரு சில விஷயங்களை காமிச்சா இதை வந்து கொஞ்சம் வந்து தெரிகிற மாதிரி வந்து சைடில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தா, டாப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்தா, பாட்டமில் வந்து ஃபோட்டோ எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்களே வந்து நல்லா அழகாக வந்து வச்சு எடுக்கிறீங்க. அசிங்கமாக இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல புருஷன் ஃபோட்டோ ஃபுல்லாக வந்து அருமையாக எடுத்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அசிங்கமாக இருக்குது. ஒய்ஃபை வச்சு இது பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ்கள், கேவலமான கமெண்ட்ஸ்கள் நம்மளால் வந்து கமெண்டில் வந்து பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அது இப்படி வந்து பேசுகிறாங்களே, ஏடா இப்படி வந்து கமெண்டில் போடுறாங்களே, எப்படிடா இவங்க வந்து சகிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள தோணுது. ஆனாலும் வந்து ரெகுலராக அந்த ஃபோட்டோஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. அது ஏன்னு எனக்கு வந்து தெரியல. பணம் அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோ நாள் சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த சம்பாரிச்சிருப்பீங்க, இல்லாமலே இருப்பீங்க. அது வந்து நம்மளுடைய பணன்றது வந்து யாருக்கும் வந்து எவ்வளோ போகுதுன்னு வந்து தோணாது. அது வந்து வர்ற வரைக்கும் வேணும் தான் தோணும். ஒரு அளவோடு நிறுத்திக்கிங்க. உங்களுக்கு வந்து ஒரு தேவை அப்படின்னு பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வந்து நிறுத்திங்க. அதுக்கு மேலே வந்து தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் இது வந்து ஒரு பேராக வந்து மாறி போயிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கேரளா கப்புள்ஸ் மாதிரி வந்து மாறிட்டு வந்து டீசெண்டாக வந்து போயிடலாம். என்னதுக்கு வந்து நம்ம வந்து இது காமிச்சிங்க அது காமிச்சிங்கன்னு நீ வந்து கேரளா கப்புள்ஸ் மாதிரி மாறி நீ வந்து டேரெக்டாக வந்து வெப்சைட்லேயே வந்து படத்தை வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. நான் ஏதாவது தவறாக பேசிடுவேன் கருணான்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. பட் என்ன அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து நானும் வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ் வருது, நிறைய மீம் பேஜஸில் வந்து நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எக்கச்சக்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லையும் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். என்னடா இந்த அம்மா பாரு, இந்த அம்மா ஃபோட்டோ போடுறதுனால தானே இந்த பக்கத்துக்கு வந்து ஃபோட்டோ வருது, எதுக்கு இந்த அம்மா வந்து இப்படி பண்ணுது, கொஞ்சமாச்சும் வந்து டீசென்ட் வந்து இருக்க வேண்டாவா, இவங்க கரெக்டாக வந்து எதுக்கு இவங்க ஃபோட்டோ வந்து இங்கே வருது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வந்து நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய பேர் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திருப்பூரில் வந்து சந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போடுவாங்க. ஆனால் அவங்க ஃபோட்டோவே எடுத்து வச்சு நிறைய இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பார்த்தோம்னா ரொம்ப கிளாமராக அந்த ஏஐ வீடியோ மாதிரி வந்து மேக் பண்ணுறாங்க. நான் பைலட் பவியோடைய வீடியோவே வந்து பார்த்தேன். ஃபோட்டோ எடுத்து அதை பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ வீடியோ வந்து மேக் பண்ணி ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி தண்ணி வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரிலாம் கேவலமாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது பார்க்குறதுக்கே கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா கொஞ்சம்
உங்களுக்குள்ளேயும் ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வாருங்கள் அப்படின்றதான் என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். நன்றி.